ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏவில் வந்து பிஜி அட்மிஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எப்படி இதை சர்ச் பண்ணலாம் அப்படின்னா admissions@pgschool.tnau.ac.in இதுக்கான வெப்சைட். இதுக்கான லிங்க் வந்து நம்ம சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம், நெக்ஸ்ட்டு மாஸ்டர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ நீங்கள் எம்எஸ்சி அப்ளை பண்ணிங்கன்னா எம்எஸ்சி மேலேயும், நெக்ஸ்ட்டு பிஹெச்டி அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே டாக்டர்ஸ் மேலேயும் நீங்கள் வந்து அப்ளை நவுல கிளிக் பண்ணலாம். ஸோ இதுக்கான டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல டாக்டர் ப்ரோக்ராம்க்கான ஒரு மாடல் தான் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எம்எஸ்சி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது ரெண்டுக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இதில் கோர்ஸஸ் செலெக்ஷனில் மட்டும் எம்எஸ்சி வந்து நீங்கள் 2 கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். மற்றபடி பிஹெச்டி வந்து ஒரு கோர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். இதற்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்னா ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப், நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், அதுக்கடுத்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய மெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா அது மூலமாக தான் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அது வந்து பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணணும். அந்த டேட் ஆஃப் பர்த் தான் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். உங்களுடைய சிட்டியை வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து என்ன ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தோம்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் மூலமாக வந்தீங்கன்னா மாஸ்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. பட் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம்னா ஐ அக்ரி டு ரிசீவ் communication from school of postgraduate studies TNAU through SMS and email அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும். இதில் உங்களுடைய மெயிலில் செக் பண்ணிங்கன்னா இந்த வேலிடேட் இமெயில் இருக்கும். இந்த வேலிடேட் இமெயில் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். இந்த 4 ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸையும் பர்சனல் டீட்டெயில்ஸையும் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி டிகிரி வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் பிஹெச்டி செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் எம்எஸ்சி அக்ரோனமின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எம்எஸ்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூஜி வந்து என்ன கோர்ஸ் படிச்சிங்க, பிஎஸ்சி அக்ரியா, பிஎஸ்சி ஹார்ட்டியா, இல்லை பிஎஸ்சி வேறு ஏதாவது கோர்ஸா, அந்த மாதிரி கோர்ஸஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்டோடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் அக்ரோனமி மட்டும்தான் இருக்கும். பட் எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ 2 ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தோம்னா கேம்பஸ் 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்து 4 ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தோம்னா இப்போது உங்களுக்கு என்னென்ன கேம்பஸில் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். சில கோர்சஸ் வந்து 4 கேம்பஸ்லேயுமே இருக்கும். சில கோர்சஸ் வந்து ஒரு கேம்பஸில் மட்டும்தான் இருக்கும். சிலது வந்து 2ல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் கொடுத்துக்கலாம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா மதுரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நோட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் 2, 3 and 4 have no drop down values, it means that the subject you have chosen is ஒன்லி அவைலபிள் அட் த கிவன் கேம்பஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அக்ரோனமி வந்து கோயம்புத்தூர், மதுரை இது 2ல் மட்டும்தான் இருக்குது. ஸோ 3rd and 4th வந்து பார்த்தோம்னா வேறு எங்கேயுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நேம், நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கூடிய ஆர்டரில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேஷ்னாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ரிலீஜன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிள்டான்னு கேட்டிருக்கும். இஃப் அப்ளிகபிளாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன கேட்டகரின்னு. நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணணும். ஃபாதர்ஸ் நேம் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு ஃபாதருடைய மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு மதருடைய மொபைல் நம்பர், மதர்ஸ் இமெயில் ஐடி இதெல்லாமே என்டர் பண்ணணும். ஸோ இது வந்து மேண்டட்ரி கிடையாது. பட் ஃபாதருடைய மொபைல் நம்பர் வந்து மேண்டட்ரி. ஸோ ஃபாதருடைய மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து மூவ் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல வந்து கம்யூனிட்டி கோடோடைய நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி கோடோட நம்பர் வந்து உங்களுக்கு தெரிலனா இந்த கிளிக் ஹியர் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அதில் உங்களுடைய கம்யூனிட்டியை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து மூவ் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தோம்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் லாஸ்ட்டு ஸ்டடியில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ என்ன யூனிவர்சிட்டி அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் த காலேஜ் வந்து கன்ஸ்டிடியூவண்ட்டாக அஃபிலியேட்டடா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கன்ஸ்டிடியூவண்ட்டாக அஃபிலியேட்டடா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் நேம் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கீழே வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய இன்ஸ்டிடியூட்டோடைய நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கோர்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கோர்ஸுடைய டியூரேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கிங் ஸ்கீம் வந்து OGPAவா இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கும் பர்சன்டேஜ் வந்துட்டு. OGPA அவுட் ஆஃப் 10னா அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து OGPA அவுட் ஆஃப் 4 இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னவோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராமை வந்து பர்சியூ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஃபெலோஷிப்க்கு வந்து ஆப்டைன் பண்ணிங்களா அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டன்ட் கண்ட்ரி, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோடு வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் வந்து ராங்காக போய்டும். அதுக்கப்புறம் மாற்றுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மேலே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்டெப்க்கு வந்து போகும். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதில் வந்து முன்னாடியே வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தோம்னா JPEG இல்லைனா PNG ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா ஒயிட் இல்லைனா லைட் கலர்டு பேக்ரவுண்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஐஸ் வந்து ஓப்பனாக இருக்கணும். ஐஸ் வந்து கிளியராக விசிபிளாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருக்கக்கூடாது. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃப்ஸில் வந்து இப்போது கேப்பு இல்லை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வந்துட்டு அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்துட்டு சப்போஸ் நீங்கள் தப்பாக ஏதாச்சும் அப்லோட் பண்ணிட்டீங்க, இப்போ சைனுக்கு பதிலாக PDF இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க, வேறு ஏதாவது மார்க் ஷீட்டை மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க அந்த மாதிரினா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து வேலிட் அப்ளிகேஷனாக வந்து எடுத்துக்க மாட்டோம், இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கான மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தோம்னா 5 MB தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கான மேக்ஸிமம் லிமிட்டும் வந்து 5 MB. நெக்ஸ்ட் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கான மேக்ஸிமம் லிமிட்டும் வந்து 5 MB. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இதுவும் வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தோம்னா 5 MB. நெக்ஸ்ட் உங்களுடைய PG இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இப்போது நீங்கள் UG முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோலாம் வந்திருக்காது. பட் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த UG கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க இல்லைனா நீங்கள் இந்த MSc கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியோடைய ரிஜிஸ்ட்ரார் கிட்ட தான் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இதில் இவங்க வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்ஸ்டியூட்லலாம் வந்து பார்த்தோம்னா HOD இல்லைனா டீன் இந்த மாதிரி வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல இவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரார் கிட்ட தான் வந்து வாங்கியிருக்கணும்னு. ஸோ கரெக்டாக பார்த்து ரிஜிஸ்ட்ரார் கிட்ட வந்து வாங்கி இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ட் கார்டு வந்து அப்லோட் பண்ணலாம். டிரான்ஸ்கிரிப்ட் கார்டுனா சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ட் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதே செமஸ்டர் மார்க் ஷீட் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் கார்டு வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் மட்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் செம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
எது வரைக்கும் ரிசல்ட் வந்துருவோ ஸோ அந்த செமஸ்டருக்கு வரைக்குமான மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தோம்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக படித்து பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ அந்த சீட்டை வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் வந்து பண்ணால் ஜாப் கேரண்டி வந்து கிடையாது அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மற்ற எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி ஸ்காலர்ஷிப்போ இல்லை வேறு ஏதாவது ஸ்டைஃபண்டோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஎன்ஏவுடைய எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி எந்த கேம்பஸ் எந்த கோர்ஸ் வந்து எனக்கு அலாட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த கோர்ஸ் வந்து நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி செகண்ட் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்மிஷன் வில் பி கன்ஃபர்ம்டு ஒன்லி ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சீட்டு வந்து கிடச்சிருச்சு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சீட் வந்து அவங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள். ஓசிபிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா, அப்ளிகேஷன் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 1500 ரூபா, டோட்டலாக பார்த்தோம்னா 1600 ரூபா வரும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 50 ரூபா, அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1500 ரூபா, டோட்டலாக உங்களுக்கு வந்து 1550 ரூபா வரும். ஸோ இந்த பேமெண்ட் கேட்டை வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகன் நேம், பேரண்ட் நேம், அப்புறம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எஸ் ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஐ அக்ரி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகிடும். மூவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மும் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஜி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்ஸ் முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அவங்க பிஜி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.